தாத்தா வாங்க, வந்து உட்காருங்க. நீ போய் உட்காரியா? ஓ சரி தாத்தா. ஏய், யார தேடுற? அந்த வித்யா அன்னைக்கு கோர்ட்டுக்கு வருவா, அவளைதான் தேடுறேன். அவ எங்க இருக்கான்னு பாக்குறேன், நீ இங்கே இரு. அண்ணா எவ்வளவு ஆச்சு? ஆரம்பிச்சிருக்கோம்ல, நீ உள்ள போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த வித்யா கோர்ட்டுக்கு வருவாமா, அதான் தேடிட்டு இருக்கேன். எப்படியா இருந்தாலும் கோர்ட்டுக்குள்ள வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கலாம், நீ வா. கார்த்திக், அந்த அக்ரிமெண்ட் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அந்த அபிகிட்ட தான் சார் இருக்கும். அவன் வீட்ல வச்சிருக்க சான்ஸ் இருக்கு. இந்த கேஸ்ல இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அதுதான். அது நமக்கு வேணும். அந்த அக்ரிமெண்ட் இருந்தா மட்டும்தான் மானசாவை இந்த கேஸ்ல இருந்து காப்பாற்ற முடியும். அதை உங்களால எடுத்துட்டு வர முடியுமா? அதை நான் எடுத்துட்டு வரேன். எப்படிதா? என் உயிரை பணைய வச்சாவது நான் அந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு வருவேன் தாத்தா. ஏமா, நீ மட்டும் தனியா போறேன்னு சொல்றியா? ஆமா தாத்தா, மானசாவுக்காக நான் எந்த ஆபத்தை வேணாலும் சந்திக்க தயாரா இருக்கேன். நானும் உங்க கூட வரேன். வெரி குட். அப்ப நாளைக்கு பார்க்கலாம். அந்த அக்ரிமெண்டோட கோர்ட்டுக்கு வாங்க. தம்பி, மானசாவை ஜாமீன்ல எடுக்கணும்னு சொன்னனே. ட்ரை பண்ணையா, ஜட்ஜ் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஒரு நாள் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பட் அந்த அக்ரிமெண்ட் கிடைக்கலனா நாம இந்த கேஸ்ல ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாளைக்கு கோர்ட்டுக்கு நான் அந்த அக்ரிமெண்டோட வரேன். இப்ப அவ பிரில்லியண்டா யோசிக்கிறான்னு நீயே சொல்ற. அது பிரில்லியன்ட் இல்ல, கிரிமினல் தானம். கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. ஊர்ல இருந்து தாத்தாவுக்கு தகவல் சொல்லி அவரை வர வச்சது கூட அவளாதான் இருக்கும். என்ன நேருக்கு நேர் சந்திக்கிறதுக்கு திராணி இல்லாத கோழை பொழிஞ்சிருந்து சதி பண்ணி என் கோவத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கா. அவ ரொம்ப நாளைக்கு இப்படி மறைஞ்சு வாழ முடியாது பிரீத்தி. சீக்கிரமே நான் அவளை பாப்பேன். அப்போ அவளுக்கு நான் யாருன்னு காட்டுவேன். வாணி, நீ எங்க போயிட்டு வர? என்ன புதுசா கேக்குற? நீ கோர்ட்டுக்கு போகும்போது மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனா? இவ்ளோ நேரமாவா? பேங்க்ல ஊருக்கு பணம் அனுப்ப வேண்டிய வேலை இருந்துச்சு. அத முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, நீ உள்ள போமா. நாளைக்கு மானசா கேஸ் தீர்ப்பு. அதனால அவ கண்டிப்பா கோர்ட்டுக்கு வருவா ஆண்டி. அவளை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறா ஆண்டி. பிரீத்தி, உனக்கு உன் ஆன்டி மேல பெரிய அளவுக்கு மரியாதை இருக்கலாம். அத நான் தப்பு சொல்லல. ஆனா அவங்க சொல்றதுல எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் பிரிச்சு பார்த்து செஞ்சினா நல்லா இருக்கும். புரியல அங்கிள். எனக்கு அவ சப்போர்ட்டா இருக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? மானசா விஷயத்துல இவ யோசிக்கிற விதம் தான் தப்புன்னு சொல்றோம்.
மனசா வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். நாமளும் அவளை ஒதுக்கி வச்சுட்டோம். அதோட விட்டுற வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அவன் மேல ஒரு கேஸ போட்டு அவளை பனிஷ் பண்ண நினைக்கிறதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை? நாளைக்கே உங்க பையன் ஒரு பொண்ணால பாதிக்கப்பட்டு பாய்சன் சாப்பிட்டாலும் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா அங்கிள்? இந்த வீட்ல உள்ள எல்லாரையும் விட அதிகமா பாதிக்கப்பட்டது ஏன் அண்ணன். அவன் உயிர் போனாலும் இப்படிதான் பேசுவீங்களா? மானசாவால அவன் ஃபேமிலி லைஃப், பிசினஸ் லைஃப்னு எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கு. சொசைட்டில அவனுக்கு இருந்த மரியாதையா போயிடுச்சு. எங்க குடும்பத்தோட நிம்மதியா போயிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு பொண்ணால பாதிக்கப்பட்ட நாங்க நியாயமா கோர்ட்டுப்படி ஏறக்கூடாதா அங்கிள்? அது தப்பா? நாங்க அவளால எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கோன்னு மானசாக்கு புரிய வைக்க நினைக்கிறது தப்பா? இப்ப கூட பிரச்சனை இல்ல அங்கிள். ஆண்டி ஒரு வார்த்தை சொல்லட்டும், இப்பவே நாங்க கேஸ வாபஸ் வாங்கிடுறோம். வேணாம் பிரீத்தி. தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் அதுக்கான தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். நீ கேஸ வாபஸ் வாங்க வேண்டாம். நான் கிளம்புறேன் ஆண்டி. டேய், அந்த லிசா நம்பரை ஒரு வாரமா கேக்குறேன், தரவே மாட்டேங்கிறியாடா? ப்ளீஸ்டா, அவகிட்ட நான் பேசணும். நீயே கேட்டு வாங்கிக்க வேண்டியது தானே? ஒன்னும் மாதிரியாடா, நான் கொஞ்சம் பயமா இருக்குடா. எனக்கு ஹெல்ப் பண்ணுடா. உனக்கு என்ன அவன் நம்பர் தானே வேணும்? தரேன், உடனே தரேன். கார்த்திக், டாக்குமெண்ட் இங்க இருக்கு. இதோ போன நான் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இரு, எடுத்துட்டு வரேன். போயிட்டு வா. நான் யாருன்னு நாளைக்கு காட்டுறேன். போய் ஒளிஞ்சுக்கோ. அபிஷேக் மானசாவை கூப்பிடுங்க. அபிஷேக், மானசா. என்ன மதியழகன், அந்த அக்ரிமெண்ட் காப்பி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஐயா. ஒரு 10 நிமிஷத்துல சப்மிட் பண்ணிடுறேன் ஐயா. யார் எடுத்துட்டு வரா? வித்யான்றவங்க, என்னோட கிளைண்டோட ஃப்ரெண்டு. ஐயா, அப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருந்தா தானே அவங்களால எடுத்துட்டு வர முடியும். இதெல்லாம் போயிங்க ஐயா. இதெல்லாம் நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்கிற வேலை. இதை நீங்க அனுமதிக்க கூடாதுங்க ஐயா. ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு காரணமா இருந்த மானசாவுக்கு உடனே தண்டனை கிடைக்க வழி பண்ணுங்க ஐயா. குமார், 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அதான் நீதி. ஒரு எவிடன்ஸுக்காக 10 நிமிஷம் வெயிட் பண்றதுல தப்பு இல்ல. நீதிமன்ற நேரத்தை வீணடிக்காம குற்றம் சாட்டப்பட்டுள்ள மானசாவுக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா.
அபிஷேக் மானசாவை கூப்பிடுங்க. அபிஷேக் மானசா. ஐயா, அவன் என்கிட்ட டாக்குமெண்ட்ல சைன் வாங்கினது உண்மை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அவன் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கான். அவனை நம்பாதீங்க. கோர்ட்ல எவிடன்ஸ் தாமா பேசும். அது உங்ககிட்ட இல்லாதப்ப நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்க முடியாதுமா. ஐயா, இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க ஐயா. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலங்க ஐயா. அவங்க வந்துருவாங்க. வர வழியில என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஐயா, அவங்க கேஸ இன்னொரு நாளைக்கு தள்ளி வைக்க பிளான் பண்றாங்க ஐயா. மானசாவை நிரபராதி என நிரூபிக்க அவர் தரப்பில் போதுமான ஆதாரம் இல்லாததனால் இருக்கின்ற ஆதாரத்தை வைத்து மானசாவை இந்த நீதிமன்றம் குற்றவாளியாக அறிவிக்கிறது. இந்திய தண்டனை சட்டம். கடவுளே, என்னை எப்படியாவது உள்ள போகவே மானசாவை காப்பாத்துறதுக்கு உதவி பண்ண. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மச்சான், நீ நிஜமா விஷம் குடிச்சியா? நானா விஷமா? இத்தனை நாள் என் கூட பழகிட்டு என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேக்குறியாடா? அவ ஓடி போனதுக்கு நான் ஏன்டா விஷத்தை குடிக்கணும்? என்ன வேணான்னு சொல்லிட்டு போன அவளை நான் பழி வாங்கணும். அவளை ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்காக தான் இப்படி ஒரு டிராமாவே பண்ண. டேய், ரொம்ப தைரியம்டா அவனுக்கு. நீ பண்ற டிராமா யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வைய, அவ்வளவுதான். மானசாவுக்கு பதில் நீ உள்ள போற மாதிரி ஆயிடும். ஏய், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லடா. இந்த உண்மை என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. அந்த அக்ரிமெண்ட் கூட என்கிட்ட தான் இருக்கு. அப்புறம் எப்படிடா அவளால தப்பிக்க முடியும்? ஏய், நாளைக்கு இந்நேரம் அவ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருப்பா. அவ அபியவே பகச்சுக்கிறாளா? என்கிட்ட வச்சுக்கிட்டா செத்தா அவ.
தப்பு பண்ணிட்டேனே வெச்சுக்கங்க. என்ன வச்சுக்கிறது? நீ தப்பு தான் பண்ணிட்ட, அதான் நிஜம். உன்னாலதான் நம்ம பொண்ணு இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கா. ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா அவன் டாக்குமெண்ட கொடுத்து மானசா கிட்ட கையெழுத்து கேட்கும் போது அத அவ என்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்லியிருந்தா அந்த கல்யாணத்தை நானே நிறுத்திருப்பேனே. அதை விட்டுட்டு அந்த கார்த்திக் கூட ஏன் ஓடி போனா? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லணுமா? உன் பசங்களுக்கு நீ அவ்வளவு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கிய வேதா? பாசங்கிற பேர்ல சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருக்கிற நீ, நான் சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும், நான் சொல்ற மாதிரி தான் பேசணும், நான் சொல்ற மாதிரி தான் சாப்பிடணும், நான் சொல்ற மாதிரி தான் தூங்கணும்னு எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுக்கிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலன்னு உனக்கு கோவம் வேற வருதா? இது என்ன வீடு மாதிரியா இருக்கு? மிலிட்டரி பரேட் மாதிரில மாத்தி வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது அவ எப்படி உங்ககிட்ட உண்மையை சொல்லுவா? சொன்னா மட்டும் நீ என்ன பதில் சொல்லிருப்ப? அபி அப்படி பண்ண மாட்டாரு, அவர் ரொம்ப நல்லவரு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு கிளாஸ் எடுத்திருப்ப. அதையும் மீறி நீ அவளை புரிஞ்சுக்கிட்டாலும் 2 வாட்டி பொண்ணோட வாழ்க்கையில தப்பான முடிவு எடுத்துட்டோமேன்னு அந்த குற்ற உணர்ச்சியில நீ ஏதாவது பண்ணிப்பேன்னு என் பொண்ணு பயந்துருப்பா. அவ இடத்துல 3 பசங்கள்ல யாரா இருந்தாலும் அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. யாருமே உங்ககிட்ட வந்து அவங்க பிரச்சனையை ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீ அதுக்கான ஒரு ஸ்பேஸ உருவாக்கவே இல்லை. என்னடா என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் சொல்றதுக்கு நான் இடம் கொடுக்கலையாடா? நான் உங்ககிட்ட ஒரு சர்வாதிகாரி மாதிரியா நடந்துகிட்டேன்? நீங்க விரும்பாத விஷயத்த நான் கம்பல் பண்ணி செய்ய சொல்றேனா? உங்க லைஃப நான் தப்பா கைட் பண்றேனா? சொல்லுங்கடா. சொல்லுங்க. இல்லம்மா. இல்லம்மா. டேய், ஏண்டா ஏண்டா இப்படி இருக்கீங்க? ஆண்டி, போடா. நல்லா என் அண்ணன் சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. வேதா, இவன் மேல நீங்க எவ்வளவு கோவத்துல இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் இப்படி பண்ணது எங்க யாருக்குமே தெரியாது. என்னடா பாத்துட்டு இருக்க? எந்திரா. வேதா கிட்ட மன்னிப்பு கேளு. சாரி ஆண்டி, நான் பண்ணது தப்புன்னு லேட்டா தான் ரியலைஸ் பண்ண ஆண்டி. அமெரிக்கால இதெல்லாம் ஒரு சாதாரண கல்ச்சர். சோ அந்த மைண்ட் செட்ல தான் நான் பண்ணேன். இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் எதிர்பார்க்கல ஆண்டி. என்ன நடிக்கிறியா? இன்னைக்கு எங்க குடும்பம் சதறி போய் கிடக்குன்னா அதுக்கு நீ மட்டும் தான் காரணம். நீ எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு தகுதியே இல்லை. மன்னிக்கிறமோ பெரிய உத்தம மாதிரி பேசின, இப்ப மன்னிப்பு கேக்குறேன். இப்ப நீ இங்க வந்திருக்கவே கூடாதுடா. வந்து மாட்டிக்கிட்ட. ரொம்ப வலிக்குதாடா? ஆமாம்மா, உன் லைஃபுக்காக என்ன கொல்ல பார்த்தல. நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? உன் கல்யாணத்துல என்னோட லைஃபும் இருக்குன்றத மறந்துட்டு நீ இப்படி பண்ணிருக்கியே, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? இப்ப நான் இவ்ளோ பெரிய டிராமா பண்ணலனா எனக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணமே நடக்காது. அதுக்காக துப்பாக்கி எடுத்துட்டு வந்து உன் அண்ணனை சுட சொல்லுவியா? அவசரப்பட்டு தலையில சுட்டுறதா என்ன ஆயிருக்கும்? மா, இவன் பண்ண தப்புக்கு இதான் தண்டனை.
என் லைஃப்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணாலும் போவேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த வித்யா. அவ கோர்ட்ல ஏறி சாட்சி சொல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. பிரீத்தி, அவதான் வித்யான்னு நீ ஏன் கடைசி வரைக்கும் சொல்லல? நம்ம மேல ஏற்கனவே ஒரு கெட்ட பேர் உருவாயிருச்சுமா. இந்த நேரத்துல நம்ம அதை சொன்னா அவங்க நம்புவாங்களா? அவதான் வித்யான்னு ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? எவிடன்ஸ் இல்லாம சொன்னா அங்கிள் அதையும் நமக்கு எதிரா திருப்பிடுவாரு. கோர்ட்ல அவ மேல ஏறி சாட்சி சொன்னதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோவை ஆண்டி கிட்ட காட்டினா அவங்க மத்தத பாத்துப்பாங்க. அப்ப அந்த வீடியோவை காட்டியிருக்க வேண்டியதுதானே? இல்லம்மா, கோர்ட்ல நடந்த கலவரத்துல என் போன் மிஸ் ஆயிடுச்சு. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அது கிடைச்சிட்டா அவ கதைய முடிச்சிடலாம். ஏன் இப்படி பண்ண வித்யா? ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி அதனால என்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சு பாத்தியா? அபி தப்பானவன்னு வித்யா ப்ரூவ் பண்ணிருக்கா. அதுக்கு எதுக்கு திட்டுற? கோர்ட்ல எல்லாருக்கும் முன்னாடி போய் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்காடா. நான் தான் வித்யானு. அத அங்க இருந்த எல்லாரும் பாத்துருக்காங்க. ஏய், என்னடா சொல்ற? அதுக்கு தான் இப்படி திட்டிக்கிட்டு இருக்க. எல்லாரும் பாத்துட்டாங்களா? என்ன வித்யா, ஏன் இப்படி பண்ண? அந்த நேரத்துல எனக்கு வேற வழி தெரியல. மனசவ காப்பாத்தணும், அபி கெட்டவன்னு நிரூபிக்கணும். என் மனசுல அது மட்டும்தான் ஓடிட்டு இருந்துச்சு. நீ நினைச்ச மாதிரி மானசவ காப்பாத்திட்ட, அபி கெட்டவன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. இப்போ உன் லைஃப் ரிஸ்க் ஆயிருக்கு. அத பத்தி யோசிச்சு பாத்தியா? நல்ல வேலை அம்மா கோர்ட்டுக்கு வெளியில இருந்ததால அவங்களுக்கு விஷயம் தெரியல. அவங்க மட்டும் உள்ள இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல. இப்ப எனக்கு மானசவ காப்பாத்தின திருப்தி இருக்கு. அது போதும். இனி என் அத்தை வீட்டை விட்டு அனுப்பினாலும் நான் நிம்மதியா போவேன். வைத்திய மாதிரி பேசாத. அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குமா? நீ மானச வாழ்க்கையை பத்தி யோசிக்கிற, அவன் மேல உனக்கு அக்கறை இருக்கு, அதெல்லாம் ஓகே தான். அதுக்காக உன் வாழ்க்கையை விட்டு கொடுப்பியா? அதெல்லாம் இருக்கட்டும். பிரீத்தி உன்னை பார்த்தாளா? அபிக்கு நீதான் வித்யான்னு தெரியுமா? ஏய், கோர்ட்ல ஏறி சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கா. அப்புறம் எப்படி தெரியாம இருக்கும்? தெரிஞ்சிருந்தோம் ஏன் அம்மா கிட்ட இன்னும் இந்த உண்மையை சொல்லல? இப்ப அதை சொல்றதுக்கான சிச்சுவேஷன் இல்ல. இங்கதானே என் போனை மிஸ் பண்ணிட்டேன். இருங்க மேடம், நல்லா தேடி பாப்போம். கொஞ்சம் விட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன், அப்பா அபிய கொலையே பண்ணிருப்பாரு. அம்மாவும் அவன் மேல செம்ம கோவத்துல இருந்தாங்க. அதனாலதான் இந்த விஷயத்த சொல்ல வேணாம் நினைச்சு விட்டுருப்பாங்க. ஆனா பிரீத்தி இப்படி விட்டுட்டு போற ஆள் இல்ல சஞ்சய். பிரீத்தி வித்யா மேல செம கோவத்துல இருக்கா. அவளை பழி வாங்கறதுக்கு வேற ஏதோ பிளான் பண்றான்னு தோணுது. அண்ணா, அங்கெல்லாம் எங்கேயும் போயிருக்காது. இங்கேயே பாருங்க, இங்கதான் உட்கார்ந்துருங்க. சரிங்க மேடம். பிரீத்தி வித்யா மேல செம கோவத்துல இருக்கா. அவளை பழி வாங்கறதுக்கு வேற ஏதோ பிளான் பண்ற மாதிரி தோணுது. அண்ணா, அங்கெல்லாம் எங்கேயும் போயிருக்காது. இங்கேயே பாருங்க, இங்கதான் உட்கார்ந்துருங்க. சரிங்க மேடம். இத்தனை நாளா வித்யா யாருன்னு தேடிட்டு இருந்தவ இப்ப வாணிதா வித்யான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அமைதியா இருக்கான்னா அதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய நம்மள சுத்தியே இருக்கா. நாம தான் இத்தனை நாள் இவதான் வித்யான்னு தெரியாம இருந்திருக்கோம். ஆண்டி, பிரீத்தி, ஆண்டி, உங்களுக்காக நான் ஒரு பெரிய gift கொண்டு வந்திருக்கேன். என்ன? நான் அந்த வித்யாவை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். நீ அவளை பாத்தியா? அவ எங்க இருக்கா? இங்கதான் ஆண்டி, இதே வீட்ல தான் இருக்கா.
வாணி, ஏன் தயங்குற? அப்படியே உன் திருமுகத்தை கொஞ்சம் திருப்பி காட்டு. இதோ எதுவுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டோட வேலைக்காரியா வாழ்ந்துட்டு இருக்காளே இந்த வாணி, இவதான் ஆண்டி நீங்க தேடிட்டு இருக்கிற வித்யா. என்ன சொல்ற? இவ வித்யாவா? ஆமா ஆண்டி, அந்த வித்யாவும் இவதான், வாணியும் இவதான். வாணிங்கிற பேரை சொல்லி இத்தனை நாள் உங்க கூடவே இருந்து உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கா. மானசாக்கு கார்த்திக் கூட கல்யாணம் பண்ணி வச்சது, உங்களை பல தடவை அசிங்கப்படுத்தினது எல்லாமே இவதான். உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி இந்த வீட்ல இருந்துகிட்டே அவ நினைச்சது எல்லாம் செஞ்சிருக்கா. கம்ப்ளைண்டா? ஏன் மேலையா? ஆமா மேடம், நீங்க உங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்றீங்களா? அவங்களாலதான் நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஐபியா இருக்கீங்கன்னு சொல்றாங்க மேடம். உங்க மேல மோசடி கேஸ் போட சொல்றாங்க மேடம். யார் அவ? பேரு வித்யா மேடம். என்ன சொன்னீங்க? என்னங்க அத்தை, கேட்கலையா? ஊரு அரசனூரு. அப்பா பேரு மாணிக்கம், அம்மா பேரு பார்வதி. உங்க திமிர அடக்க வந்த என் பேரு வித்யா, உங்க வருங்கால மருமக வித்யா. வித்யாவா?